வீட்டில் ஒரு 5-6 வாழைப்பழம் கெட்டு போகிற ஸ்டேஜில் இருந்தது. அம்மா தூக்கி போடுறதுக்காக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. நான் அதை வாங்கி இதில் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா கருப்பாக இருந்ததை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மற்றதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை ஜஸ்ட்டு மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சாலே நல்லா பேஸ்டாட்டாக வந்துடும். பேன் எடுத்து ஒரு 2-3 ஸ்பூன் நெய் விட்டுட்டு இந்த அரைச்சி எடுத்து வச்ச வாழைப்பழத்தை வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிட்டு ஜஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அவ்வளோதான், கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். கலரும் டெக்ஸ்சரும் மாறும். இதில் சுகரோ எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இந்த பழுத்த வாழைப்பழங்கள்னால அதோட ஸ்வீட்னஸே போதும். நல்லா கலர் மாறிட்டே வரும். ப்ரௌனிஷாக வந்து நான் வந்து நட்ஸ் வந்து பாதாம் முந்திரி அது முழுசாகவே போட்டுக்கிறேன். அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அவ்வளோதான். இப்போ கையில் எடுத்து பார்த்தா ஒட்டவே ஒட்டாது. அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம வந்து ஒரு தட்டில் லைட்டாக நெய் விட்டுட்டு இந்த மாதிரி போட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். ஒரு 2-3 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இது பனானா அல்வான்னு சொல்லிட்டு இதுக்கு பேர். இனிமேல் பழுத்த வாழைப்பழத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி அல்வா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எந்த சுகர் மைதான்னு எதுவுமே ஆட் பண்ணாத ஒரு ஸ்வீட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.